ஆரம்ப ஜெபத்தை எடுத்த சகோதரரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த அற்புதமான ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆரம்ப ஆராதனையில் ஒரு அற்புதமான செய்தியை படித்தோம். தெய்வீக ஆராதனையிலும் ஒரு அற்புதமான செய்தியை படித்தோம். தொடர்ச்சியாக இந்த முடிவு ஆராதனை வேலைகளில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திற்கான சத்தியமாக பெர்கமு சபையின் தூதனுக்கு என்ற தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. அது என்னவோ தெரியல, நேற்று ஆரம்ப ஆராதனையில் பேசின சத்தியத்தையும் இன்றைக்கி டிவைன் சர்வீஸில் பேசின சத்தியத்தையும் முடிவு தான் எது அப்படின்னா இந்த முடிவு ஆராதனை. ஸோ இந்த பெர்கமு திருச்சபையை குறித்து படிக்கும் பொழுதும் அஞ்ஞான மார்க்கத்தினுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் திருச்சபைக்குள்ளாக நுழைந்தது என்பதை பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம தொடர்ச்சியாய் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை 7 திருச்சபைகளை குறித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் 2 திருச்சபைகளை குறித்து படித்து முடித்த நாம் 3வது திருச்சபைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். முதல் திருச்சபை எபேசு திருச்சபையை குறித்து படித்தோம். 2வது திருச்சபை சிமர்னா திருச்சபையை குறித்து படித்தோம். 3வது இன்னைக்கு பெர்கமு திருச்சபையை குறித்து படிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3 திருச்சபைகளுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எபேசு திருச்சபையின் காலகட்டத்தில் ஆண்டவர் சத்தியத்தை ரொம்ப வல்லமையோடு புறப்பட பண்ணுறாரு. சத்தியம் தூய்மைப்பட்டதாக இருந்துச்சு. 1 நூற்றாண்டுக்குள்ளாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சத்தியம் சென்றாயிற்று. இப்போ சாத்தான் பார்த்தான், என்னடா இவங்க விட்டா சுவிசேஷத்தை கொண்டு போய் உலகத்துக்கு அறிவிச்சு சீக்கிரமாக முடிவை கொண்டு வந்து விடுவார்களோ என்பதை அறிந்து அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா 2வது திருச்சபை சிமர்னா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் அந்த சத்தியத்தை கொண்டு போகிற மக்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தான். அதுதான் சிமர்னா. நசுக்கப்பட நறுமணம் எப்படி சிமர்னா திருச்சபையில் வந்து வீசியது என்பதை கடந்த வாரத்தில் படித்தோம் இல்லைங்களா. உபத்திரவத்தினால மக்களை தொலைத்து விட வேண்டும் என்று அவன் யோசித்தான். உபத்திரவம் பெருக பெருக ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்குது. இப்போ பார்க்குறான், என்னடா இந்த மக்களை உபத்திரவப்படுத்தி எப்படியாவது ஒடுக்கிடலாம், சத்தியத்தை எப்படியாவது தடை செஞ்சிடலாம் நான் யோசிக்கிறேன். ஆனால் முடியலையே, இப்போ என்ன செய்யறது அப்படி என்பதை சிந்திச்சவன் பாருங்க, யுத்தத்தினாலும் போர் தந்திரத்தினாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இப்போ அவன் எப்படி செய்ய போகிறான் அப்படின்னா ஒரு யுக்தியை கையாளுறான். அந்த யுக்தி என்ன அப்படின்னா ஒரு வஞ்சகத்தை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆத்துமாக்களை எல்லாம் மறுவிடைக்குள்ளே கொண்டு போகிறான். பெர்கமு திருச்சபை அப்படிப்பட்ட ஆழமான தத்தியத்தை உள்ள வைத்திருக்கிற திருச்சபை. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், நான் பெர்கமு திருச்சபை குறித்து மதியத்திலிருந்து என்னுடைய தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம். என்ன ஆண்டவரே, ஆரம்ப ஆராதனையிலும் அதை தான் பேசணும், டிவைன் சர்வீஸில் அதை தான் கொடுத்தீங்க, இப்போ அதனுடைய முடிவாய் இந்த முடிவு ஆராதனையிலும் பெர்கமு திருச்சபையில் அந்த அஞ்ஞான மார்க்கத்தின் காரியங்களை இவ்வளவு ஆழமாய் உடைத்து வைக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எப்பொழுதுமே ஒரு திருச்சபையை குறித்து படிக்கும் பொழுது 5 காரியங்களை நம்ம படிப்போம். முதல் காரியம் அந்த திருச்சபைக்கான அறிமுகம். கிறிஸ்து அந்த திருச்சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுப்பார். 2வதாக என்னங்க படிப்போம்? பாராட்டு. ஆண்டவர் அறிமுகப்பட்டுட்டு என்ன சொல்லுவார்னா அந்த திருச்சபையை பாராட்டுவார். பாராட்டின தெய்வம் அடுத்தது என்ன செய்வார்னா குறைகளை சுட்டி காட்டுவார். பாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குறைகளை சுட்டி காட்டுவார். குறைகளை சுட்டி காட்டின ஆண்டவர் என்ன செய்வார்னா ஆலோசனை கொடுப்பார். அந்த குறையை விட்டு வெளியே வருவதற்கான ஆலோசனைகளை கொடுப்பார். ஆலோசனை கொடுத்த தேவன் அடுத்தது என்ன செய்வார் அப்படின்னா வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். இந்த 5 காரியம் ஒவ்வொரு திருச்சபைகளையுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் அப்படின்னு வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் 3 விதத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 3 விதம் என்று வருகிற பொழுது முதலாவது இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறும்? பட்டினத்தில் நிறைவேறும். 2வது அந்த பட்டினத்தில் உள்ள லோக்கல் சர்ச், அந்த லோக்கல் திருச்சபையில் நிறைவேறும். அடுத்தது அந்த காலகட்டங்களில் வாழ்கிற எல்லா திருச்சபைகளிலுமே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதை மனசில் வச்சுக்கணும். ஸோ பெர்கமு திருச்சபை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 12 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த பெர்கமு திருச்சபைக்கு எப்படி வெளிப்படுறாருன்னு பாருங்களேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. ஆண்டவர் கையில் என்ன இருக்குதான்? பட்டயம் இருக்குதான்.
இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையர் சொல்கிறதாவது அப்படின்னா, ஏன் இந்த பெர்கமு திருச்சபைக்கு ஆண்டவர் பட்டயத்தோடு நிற்கிறாரு என்ற விஷயத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். வேதாகமத்தில் ஒரு நபர் முன்னாடி ஆண்டவர் பட்டயத்தோடு நின்னார். யாருங்க? யாருங்க? பிலேயாம். சரிங்களா? பிலேயாம் முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பட்டயத்தோடு நின்றார். அப்ப அங்க ஏன் பட்டயத்தோடு நின்றார் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சத்தியத்தை புரிஞ்சிருந்தா அது என்ன பண்ண தெளிவா தெரியும். வாசிப்போம். அறிமுகமான தெய்வம் அடுத்தது எதை கொடுப்பாரு? பாராட்ட கொடுப்பார். பாராட்டு என்ன? வசனம் 13, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதியலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை இந்த பெர்கமு திருச்சபை என்ன பண்ணலையா? மறுதளிக்கலைங்களாம். அப்ப பாராட்ட சொன்ன தெய்வம் அடுத்தது என்ன சொல்றாரு? உரைய சொல்றாரு பாருங்களேன். வசனம் 14, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அறிமுகமாகும் போது உருவின பட்டயம், கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இங்க பிலேயாம்னு சொல்றாரு. அப்ப இந்த திருச்சபையில எப்படிப்பட்ட காரியம் இருந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து படிப்போம். இப்ப அந்த குறைகளை சொன்ன தேவன் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துட்டு அங்க வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. வசனம் 17, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்னா 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த 3 ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா என்னங்களா? மறைவான மன்னா படிக்க போறோம். மறைவான மன்னானா என்னன்னு படிக்க போறோம். இரண்டாவது வெண்மையான குறிக்கல்ல கொடுக்கிறாராம். மூன்றாவது அந்த வெண்மையான குறிக்கல்ல கொடுத்த தேவன் அதுல ஒரு புதிய நாமத்தை எழுதுகின்றார்களாம். அப்ப நம்ம படிக்க போறோம் மறைவான மன்னானா என்ன. இங்க இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த வெண்மையான குறிக்கல் என்பது எதை குறிக்குது? புதிய நாமம் அப்படின்னு சொன்னாரு. அந்த புதிய நாமம்னா என்ன அர்த்தம் என்பதையும் என்ன செய்ய போறோம் நான் படிக்க போறேங்க. ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்தை படிக்கலாங்களா? பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாய் கடந்து வந்து நிற்கிறோம். மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி 1000 உண்டு அப்பா, அந்த வழி வேண்டாம்பா. எங்க பரலோக தேவன் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தின் சத்தியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் அன்பு தேவன் எங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. இந்த பெர்கமு திருச்சபையினுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் மீட்பரின் பாதமணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சரிங்க, 5 காரியத்தை பார்த்துட்டோம். இப்போ 5 காரியத்தை பார்த்த நம்ம 3 தீர்க்கதரிசி நிறைவேறதுல பார்க்கணும். முதலாவது பட்டினத்தை பார்க்கணும். பட்டினத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் லோக்கல் சர்ச்சை புரிஞ்சுக்க முடியும். லோக்கல் சர்ச்சை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த காலகட்டத்தினுடைய திருச்சபைகளை புரிந்து கொள்ள முடியும். பெர்கமு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உயர்த்தப்பட்டது என்று அர்த்தம். ஏன் உயர்த்தப்பட்டது அப்படின்னா இந்த பெர்கமு பட்டினம் ஒரு உயர்ந்த மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டினம். இரண்டாவது, இந்த பெர்கமுக்கு வேற என்ன பேரை கொடுக்குறாங்க அப்படின்னா யூனியன், ஒன்றுபடுதல் என்ற வார்த்தையும் அதுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு மற்றொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மேரேஜ், திருமணம் என்ற வார்த்தையும் கூட இந்த பெர்கமு பட்டினத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பட்டினம் ஒரு 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 மன இணைப்புக்குள்ளாக வருகிறது. அந்த காரியத்தை பின்னாட்களில் நம்ம படிக்கும்போது அதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இங்கே பெர்கமு என்பதற்கு உயர்த்தப்பட்டது, யூனியன், மேரேஜ், திருமணம் என்று சொல்லி இந்த பெயர்களெல்லாம் இந்த பட்டினத்துக்கு சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பெர்கமு பட்டினம் எப்படிப்பட்ட பட்டினம் அப்படின்னா
ரோமர்களுடைய காலத்தில் ஆட்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு கேபிட்டல் சிட்டி, தலைநகரம் எது அப்படின்னா இந்த பெர்கமு தான். நமக்கு எதுங்க தலைநகரம்? இந்தியாவுக்கு தலைநகரம் எது? டெல்லி, நியூ டெல்லி இல்லைங்களா? தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? சென்னை. அப்ப அதுபோல அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு கேபிட்டல் சிட்டி எது அப்படின்னா இந்த பெர்கமு தான். இந்த பெர்கமுல ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சுங்களாம். அங்க இருந்த அந்த தேசங்களுக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு கோர்ட் இருக்கும் அப்படின்னா அது எங்க இருந்துச்சுன்னா பெர்கமுல தான் இருந்துச்சான். இந்த பெர்கமு கோர்ட்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சுன்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த கோர்ட்டுக்குள்ள ரோம பட வீரர்கள் எல்லாம் உருவின பட்டயத்தை வச்சிருப்பாங்களாம். அந்த பட்டயம் எப்படி இருக்கும் அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குமா. அது எதை குறிக்குது அப்படின்னா எங்களிடத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை குறிப்பதாக அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போலங்க தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 4 ராஜ்யங்களை குறித்து வாசிக்கிறோம். பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம் சொல்கிறேன் இல்லைங்களா? பாபிலோனை கவிழ்த்த ராஜ்யம் எதுங்க? மேதிய பெர்சியா. மேதிய பெர்சியா பாபிலோனை கவிழ்க்கும் போது பாபிலோன்ல அஞ்ஞான மதத்தின் கடவுள்களும் பூசாரிகளும் ரொம்ப அதிகம். நம்ம 2வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டாரு இல்ல, சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. யாரால சொல்ல முடிஞ்சிச்சா? இல்லை. இப்ப அந்த பாபிலோனை மேதிய பெர்சியர்கள் கவிழ்க்கும் போது அங்க இருந்த அந்த சமய சடங்குக்கான தலைவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த பாபிலோனை விட்டு எங்க வந்து குடிபெயர்றாங்க அப்படின்னா பெர்கமு பட்டினத்தில் வந்து குடியேறிடுறாங்க. பெர்கமு பட்டினத்தில் குடியேறினவன் இப்ப பாபிலோன்ல பல தெய்வங்கள் உண்டு, அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் அநேகமாய் உண்டு. இப்ப அங்கிருந்து வந்தவன் இப்ப பெர்கமு பட்டினத்தில் எதை தொடருவான்? அதே அஞ்ஞான பழக்க வழக்கங்களையும் அதே விதமான அஞ்ஞான மதத்தினுடைய கொள்கைகளையும் எங்க விதைச்சிட்டான்? பெர்கமுல வச்சிருந்தான். இப்ப அதை தொடர்ந்து இந்த பெர்கமுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னா அங்கிருந்து ஓடி வந்த அந்த ஐயர்மார்கள், மந்திரவாதிகள், இவங்க எல்லாம் அந்த பெர்கமு பட்டினத்தில் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா அஞ்ஞான சாம்ராஜ்யத்தை எழுப்பி கட்டியிருந்தாங்களாம். இதுதான் இந்த பட்டினத்தை குறித்த ஒரு தகவலுங்க. இப்போ பட்டினத்தை படித்த நாம எதை படிக்க வேண்டியதாக இருக்குதுன்னா லோக்கல் திருச்சபையை குறித்து படிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ இந்த திருச்சபையை குறித்து படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 12-13 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. திருச்சபை என்று வருகிற போது என்ன சொல்றாரு? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். இப்ப இந்த பெர்கமு திருச்சபை எங்க குடியிருக்குதான்? சாத்தானுடைய சிங்காசனம். அது என்ன சாத்தானுடைய சிங்காசனம்? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு வேத பகுதியை வாசிக்கணும். அங்க சிங்காசனத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அப்ப பார்க்கும்போது சாத்தானுடைய சிங்காசனம் என்று பெயர்வதற்கான காரணம் என்ன என்பதை புரிஞ்சுக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அங்க படிச்ச வார்த்தை அப்படி இங்க வரும் பாருங்களேன். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இங்க வலு சர்ப்பம் இருக்குது. வேதாகமத்தில் வலு சர்ப்பம் என்பது எதங்க குறிக்கும்? சாத்தான் இல்லைங்களா? இப்ப சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை அதற்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வருது. எதற்கு கொடுத்தான்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? எந்த மார்க்கம்? சின்ன ராஜா இல்ல, சாத்தான் அவனுடைய அதிகாரத்தை இந்த சின்ன கொம்பு மார்க்கத்துக்கு கொடுத்து அந்த மார்க்கம் அந்த சாத்தானுடைய அதிகாரத்தினால் அநேக பரிசுத்தவான்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலையை அது செய்தது அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க. அப்ப இங்க சாத்தான் எப்படி தன்னுடைய சிங்காசனத்தை இந்த சின்ன கொம்பு மார்க்கத்துக்கு கொடுத்தானோ அதே போல பெர்கமு எப்படிப்பட்ட இடமா இருக்குது அப்படின்னா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடமா இருக்குது. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இந்த பெர்கமு பட்டினத்தை யார் ஆட்சி செய்து கொண்டு வந்தது அப்படின்னா ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு வந்தாங்க. இப்ப ரோமர்கள் ஆட்சியை யார் கையில கொடுத்தாங்க? தானியேல் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் சிலை இருக்குதுங்க. சிலை தலைப்பகுதி எது? பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம். ரோமுக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துச்சு? இரும்பு பிளஸ் களிமண்ணாமே. எதுங்க? அது எந்த ராஜ்யம்? எங்க
இரும்பு எந்த ராஜ்யம்? ரோம் ராஜ்யம். களிமண் யாரு? இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் குயவன் கையில் இருக்கிற, இப்ப என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ரோம் பிளஸ் தேவஜனம். எந்த மார்க்கம்? எந்த மார்க்கம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம் நாங்க. அப்படியா? கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரோம் தன்னுடைய ஆட்சி எங்க கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த சின்ன கொம்பு மார்க்கத்துக்கு, சின்ன ராஜாவினுடைய மார்க்கத்துக்கு அது என்ன பண்ணுச்சு? கொடுத்துச்சு. அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் அப்படின்னா, சாத்தான் எப்படி தன்னுடைய முழு வல்லமையும் இந்த சின்ன கொம்புக்கு கொடுத்து அவன் ஆட்சி பீடத்தை அமர்ந்து இருந்தானோ, அதே போல பெர்கமுல ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ரோமர்கள் ஆட்சி யார் வசம் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய காரியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க என்பதை வேதம் என்ன பண்ணுது? தெளிவா சொல்லுது. சரி, இப்ப சாத்தானுடைய சிங்காசனம் என்பதற்கு அர்த்தம் இதுதான். இப்ப தொடர்ந்து இந்த திருச்சபை குறித்து படிக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இந்த ராஜ்யம் எப்படி பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாருங்களேன். வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தாருங்க இயேசு கிறிஸ்து. சாத்தான் இயேசுவை சோதிச்சான். சோதிக்கும் போது என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் எதை காட்டினா? பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காட்டினான். காட்டி என்ன சொன்னா? நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்ட அப்படின்னா இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? அப்பாலே இப்போ சாதாரண சொல்லிட்டாரா? இப்ப கிறிஸ்து எதை நிராகரிச்சாரோ அதை இந்த மார்க்கம் பெற்றுக்கிடுச்சு. எப்படின்னா, அவர்கள் அரசியல் வல்லமையை பெறுவதற்கு, அவர்கள் இந்த உலக சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து எதை நிராகரிச்சாரோ அதை இந்த மார்க்கம் தனக்கானதாய் ஏற்படுத்தி கொண்டது. அதுதான் ஆட்சியை வாங்கிய அந்த காரியம். சாத்தானுடைய சிங்காசனம் என்பது அதிகாரத்தை குறிக்கும். அப்ப அதிகாரத்திற்காக இந்த மார்க்கம் தன்னையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று போட்ட காரியத்தை தான் அது குறிக்குது. இது தொடர்ந்து பாருங்களேன். இந்த திருச்சபையை குறித்து படிக்கும் பொழுது கிறிஸ்து அடுத்த விஷயத்தை சொல்றாரு. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த விஷயத்தை சொல்லும் போது சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ரோம் யார் கையில் அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிச்சு? சின்ன கொம்பின் மார்க்கம் வசத்துல அந்த ஆட்சி ஒப்படைச்சிச்சு. இப்ப அதே விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் சாத்தானுடைய சிங்காசனம் என்பதற்கான ஆதார விஷயத்தை மற்றொரு சொல்றாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3 வாசிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். ஒரு மிக முக்கியமான பாடம் இதில் இருக்குது. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருப்பதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அடுத்த வார்த்தைக்கா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஓடி அந்த நாள் வராது. நமக்கு நல்லா தெரியும் சாத்தானுடைய சிங்காசனம் என்பதற்கான அடுத்த வார்த்தையை ஆண்டவருங்க எப்படி போடுறாரு பாருங்க. பாவ மனுஷன் சொன்னாங்க இல்லைங்களா? பாவம்னா என்னங்க? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப இந்த பாவ மனுஷன் அந்த பெர்கமு பட்டினத்தில் இருக்கிற மக்களை எதை மீற வைப்பான்? நியாயப்பிரமாணத்தை மீற வைப்பான். அதான அர்த்தம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல 10 கற்பனை இருக்காது. சாத்தான் எங்க குடியிருக்கிறானோ அங்க தேவனுடைய பிரமாணத்துக்கு வேலை இல்லை. அப்ப பெர்கமு பட்டினத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய பிரமாணத்தை சாத்தான் எடுத்துட்டான். யார் மூலமா எடுத்தானா? இந்த பாவ மனுஷன் மூலமா தான் எடுத்தான். இப்ப ஆண்டவர் பெர்கமு திருச்சபையை பாராட்டுறாரு. நீ இருக்கிற இடம் சாதாரண இடம் இல்லை, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். கற்பனையே கடைபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா உன் வாழ்க்கையில் நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா கற்பனையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். யோசித்து பாருங்க,
இருளுள்ள ஒரு இடத்துல பிரகாசிக்கிற வெளிச்சமாக தேவன் இந்த பெர்கமு திருச்சபை என்ன பண்ணாராம்? ஏற்படுத்தி வச்சாராம். அப்ப யோசித்து பாருங்க, அந்த பெர்கமு திருச்சபை எப்படிப்பட்ட அனுபவத்தை கடந்து வந்திருக்கும் என்பதையும் நீங்கள் நானும் ஒரு கணம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, இந்த காரியத்தை சொல்லும்போது ஒரு நபர் பேரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த நபர் பேர் என்னன்னு பாருங்களேன். வசனம் 13 பிற்பகுதியை வாசிக்கிறேன். எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். அந்திபா அப்படின்னு ஒரு நபருடைய பேரை பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? இந்த அந்திபா யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த திருச்சபையை வாசித்தோம்? சிமர்னா திருச்சபையை படித்தோம். சிமர்னா திருச்சபையில் ஒரு போதகர் இருந்தார். அவர் பேர் என்ன? பாலிகார்ப். யோமானுடைய நேரடி சீஷன் நான் சொன்னேன். அதே போல இந்த பெர்கமு திருச்சபையினுடைய போதகர் யார் அப்படின்னா இந்த அந்திபா. இந்த அந்திபா தேவ ஜனங்களை கற்பனையின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் நடத்துகிறதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த சாத்தானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் யாரை கொலை செய்யறாங்க அப்படின்னா அந்திபாவை கொலை செய்யறாங்க. அந்திபா கொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த பெர்கமு திருச்சபையினுடைய விசுவாசிகள் மனம் தளராமல் தேவனுக்கென்று எப்படி இருந்தாங்களா? உண்மையாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க. இதுக்கு அடுத்தது பாருங்களேன், ஒரு மிக முக்கியமான சத்தியத்துக்குள்ள வரப்போறோம் நம்ம. வசனம் 14, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். 2 நபர்களை பயன்படுத்துகிறார். 2 நபர்கள்ல முதல் நபர் யாரு? பாலாக். 2வது நபர் பிழையாம். கேள்வி, யாருங்க இந்த பாலாக்? அவருக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. எந்த நாட்டு ராஜா அவரு? மோவாப் தேசத்தின் ராஜா யார் அப்படின்னா இந்த பாலாக். பிழையாம் யாரு? தீர்க்கதரிசி இல்லையா? அங்க ராஜா, இங்க தீர்க்கதரிசி. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தை. ராஜாவும் தீர்க்கதரிசியும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தாங்க. என்ன காரியத்தை செய்தாங்க? இந்த பாலாக்கு நினைச்சான் இஸ்ரவேல் ராஜ்யத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைச்சான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனக்கூட்டத்தோடு இருக்கிறபடியினால நம்மால ராஜ்யத்தை பிடிக்க முடியாது. இப்ப நேரடியா யுத்தத்தை வச்சு பிடிக்க ஆசைப்பட்டவன் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன செய்யறான்னா வஞ்சகத்தின் வலையை கொஞ்சம் வீசுறான். என்ன வஞ்சகத்தின் வலை? பிழையாம கூப்பிடுறாரு. பிழையாம கூப்பிட்டு, நீ எனக்காக யாரை சபிக்கணும்? இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கணும். பாருங்க, ராஜாவும் தீர்க்கதரிசியும் ஒன்று சேர்ந்தாங்க. ஆன்மீகமும் அரசியலும் ஒன்று சேர்ந்து யாரை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு? இஸ்ரவேலை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. நமக்கு நல்லா தெரியும், முதல் 2 காரியங்களில் சாபத்தை கொடுக்குறான், ஆசீர்வாதம் தான் வந்துச்சு. ஆனால் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சவன் என்ன விஷயத்தை பண்ணா? உபத்திரவத்தினால சாதிக்க முடியலை. இவனை கூப்பிட்டு சாபத்தையாச்சு கொடுறான்னா சாபமும் ஆசீர்வாதமா மாறுது. இப்ப அதையும் செய்ய முடியல. இறுதியாய் அவன் கையில் எடுத்த ஆயுதம் என்னங்க? சம்பந்தம் கலக்க வச்சிட்டான்ல. மோவாப்பையும் இஸ்ரவேலையும் விக்கிரக ஆராதனையான விபச்சார காரியத்துக்குள்ளாக அவன் உட்புகுத்தி என்ன செய்ய வச்சிட்டான் அப்படின்னா, அந்த ஜாதியும் இந்த ஜாதியும் கலந்தபடியினால அங்கு இஸ்ரவேலர்கள் மறுலையில் விழுந்தார்கள் என்று சொல்லி இந்த பாலாக் பிழையாம் சம்பவம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்ப கேள்வி, பெர்கமு திருச்சபையினுடைய காலத்துல பாலாக்கையும் பிழையாமையும் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அப்ப அதே போல இங்க பாலாக் யாரு, பிழையாம் யாருன்னு ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? யார் அந்த பாலாக், யார் அந்த பிழையாம்? அரசியலும் ஆன்மீகமும் சேர்ந்து, எப்பயுமே அரசியலும் ஆன்மீகமும் சேர்ந்துச்சு அப்படின்னா வெரி டேஞ்சரஸ். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? அமெரிக்காவும் வேட்டிக்கனும் ஒன்று சேருது. ஏன் சேருது? என்ன கொண்டு வர போறாங்க? நல்லா கவனிச்சுக்குங்க. அரசியலும் ஆன்மீகமும் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? ஒன்று சேரவே கூடாதுங்க. அது ஒன்று சேருகிற இடம் எப்படின்னா சர்வநாசம். இப்ப பாலாக்கும் பிழையாமும்
கை கோத்தாங்க. எதற்காக கை கோத்தாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது காலி பண்ணணும். இப்ப எக்ஸாக்ட் இதே சம்பவம் அப்படியே அந்த பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் பார்க்க முடியும். பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ராஜா யாரு? யார் அந்த ராஜா சொல்லட்டுங்களா? ரோம பேரரசை ஆண்டு கொண்டிருந்த கான்ஸ்டன்டைன் தான் அந்த ராஜா. இப்ப இங்க ராஜா, இந்த பக்கம் யார் இருக்கிறதுனா மத தலைவர்கள். இப்ப ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா, இவங்களை உபத்திரவப்படுத்தி பார்க்கிறோம், கஷ்டப்படுத்தி பார்க்கிறோம், வேதனைப்படுத்தி பார்க்கிறோம். அங்க உபத்திரமும் வேதனையும் கொடுக்கப்படுகிற போது இவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. நம்ம யுத்தத்தினால இவர்களை ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்னா தந்திரத்தினால தான் ஜெயிக்கணும் என்று நினைத்தவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் தந்திரத்தினுடைய யோசனையை பாருங்க. இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் தன்னை யாரா மாற்றுகிறான் அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்தவனா மாறிடுறேங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா யாரா மாறுறாரு? கிறிஸ்தவனா மாறுறாரு. இவர் கிறிஸ்தவனா மாறுறது உண்மையான மன திரும்புதலின் அடிப்படையில் மாறுறாரா? இல்ல. பின்னாடி ஒரு வஞ்சகம் இருக்குது. அந்த வஞ்சகம் என்ன? இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை கவிழ்க்கணும். சாத்தான் பார்க்கறான், உபத்திரவத்தை கொடுக்கறான், பாடுகளை கொடுக்கறான், கஷ்டங்களை கொடுக்கறான். கிறிஸ்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியல. அப்ப இவர்களை அழிப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னா அது வஞ்சகம். அந்த வஞ்சகத்தை எப்படி கொண்டு வரான் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் தன்னை கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள் இணைக்கிறான். இவன் மாத்திரம் இல்லைங்க, இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனோட கீழே வேலை செஞ்சாங்க பாருங்க படை தளபதிகள், கோடான கோடி படை வீரர்கள் எல்லோருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னை கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்க? இணைத்துக் கொள்றாங்க. வெளிப்புறத்தில் கிறிஸ்தவன், ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன தெரியுங்களா? பூரா அஞ்ஞானம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெர்கமு பட்டினத்தில் பாபிலோன்லேருந்து ஓடி வந்த அந்த மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் எல்லாம் இருந்தாங்க. அந்த பெர்கமு பட்டினத்தில் அஞ்ஞான மதத்தின் கோயில்களும் அஞ்ஞான மதத்தின் கொண்டாட்டங்களும் அஞ்ஞான மதத்தினுடைய எல்லா காரியங்களும் அந்த பெர்கமு பட்டினத்தில் நிறைந்து இருந்துச்சு. இப்போ அந்த பட்டினத்தில் இருந்தவன் தான் மன்னன் தான் யார் அப்படின்னா கான்ஸ்டன்டைன். இப்போ என்ன செய்கிறாங்க? அப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே மெதுவாக உள்ளே வந்தார். உள்ளே வந்து பாருங்க, நானே கிறிஸ்தவனாக மாறிட்டேன், என்னை நம்பி இவ்வளோ பேர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, நாங்கள் ஒரு படி இறங்கி வந்திருக்கிறோமே, நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் தளர்த்தி விடக்கூடாதா? எதை தளர்த்தணும்? நாங்கள் இங்கே பண்டிகைகளை கொண்டாடின ஆட்கள், நாங்கள் இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்த ஆட்கள், இப்போ இங்கே வரோம் ஒன்றுமே இல்லை பாருங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ஏண்டா மாறணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்றார். இப்போ அங்கே இருக்கிற மத தலைவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, இவங்க யோசிக்கிறாங்க, டேய் ராஜாவே மாறிட்டாரா, போக போக என்ன பண்ணிடலாம், சரி செஞ்சிடலாம், கொஞ்சம் பிடியை இறக்கி விடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க, கான்ஸ்டன்டைன் ராஜா அந்த பிடியை கொஞ்சம் தளர்த்துவதற்கான காரணம் அவர் ஏதோ உண்மையா மனம் மாறுவதற்காக அவர் பிடி இறக்க சொல்றாரு? இல்ல. அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உபத்திரவத்தினால கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்ய முடியல, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தந்திரத்தினால தான் அடிக்கணும். பாலாக் ராஜா யுத்தத்தை உபத்திரவத்தினால செய்ய முடியல, எப்படி அந்த பிழையாம் கள்ள தீர்க்கதரிசியை வச்சு அடிச்சானோ அதே போல இங்க கான்ஸ்டன்டைன் மன்னன் மத தலைவர்களோடு கை கோக்குறான். என்ன தெரியுங்களா? பிழையாம் வந்தார் இல்ல, என்ன ஆசை காட்டினான் பாலாக்? அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னா வேற ராஜ்யத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்ப அதே வஞ்சனைய இங்க கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தில் உயர்ந்தவங்களா இருந்தாங்க பாருங்க, அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஆட்சியில பங்குங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க வாங்க பார்த்துக்கலான்ட்டாரு. இப்ப அங்க இருந்த மத தலைவர்களுக்கு எல்லாருக்கும் மனசுல என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. ஓ, அப்ப நாமளும் ராஜா மாதிரி உட்காரலாமா அப்படின்னு நினைச்சவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய கொள்கைகளுக்கு கொஞ்சம் தன்னுடைய கொள்கைகளை இறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் உண்மையாக சத்தியத்துக்காக நின்ற கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் இது என்ன பண்ணல, ஒப்புக்கொள்ளவே இல்லை. இப்ப கான்ஸ்டன்டைன் ராஜா பார்க்கறான், மத தலைவர்கள் இறங்கி வந்துட்டாங்க, ஆனா அந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்ம என்னமே செய்ய முடியலையே, என்ன செய்யறது அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். என்ன திட்டம் தெரியுங்களா போடுறான்? இவன் எதை வச்சு வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்றான் என்பதை பார்க்கறான். எதை வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவனுடைய ஐடியாவை பாருங்க. ஓஹோ, பைபிள் உங்க கையில் இருக்குது,
பைபிளை படித்து இது சரி இது தவறு என்பதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தீர்மானம் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு வழி செய்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த வேதாகமத்தை போலவே நான் டிவைனில் சொன்னது போல 50 வேதாகம மொழிபெயர்ப்புகளை என்ன செய்கிறான்னா கொண்டு வரான். ஏன்? இந்த உண்மையை ஒழிக்க 50 போலியான வேதாகமங்களை இறக்குறான். ஏன்? கிறிஸ்தவர்கள் வசனத்தை காட்டி இது இப்படி இருக்குதே, நான் வணங்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சத்தியத்துக்காக ஏந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப இவன் பார்க்கறான், இந்த சூழ்நிலை கடந்துச்சு அப்படின்னா நம்ம கிறிஸ்தவத்தை வெற்றி கொள்ள முடியாது என்பதை அறிந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா போலி 50 வேதாகமங்களை உருவாக்கி கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள விடுறான். கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள விட்டது தான் இன்னைக்கு யோசித்து பாருங்க. என் பைபிளில் இருக்கிற ஒரு வசனம் என் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுடைய பைபிள் இல்லை. ஆண்டவர் ஒருவர், ஆண்டவர் கொடுத்த வேதாகமும் ஒன்று அப்படின்னா இங்க இருக்கிற சத்தியம் ஏன் அங்கே இல்லை? எல்லாம் கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய காரியங்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். சரியாக கிபி 325 என்ன செய்யறான் அப்படின்னா வேதாகமத்தை மொழிபெயர்ப்பை மாற்றினவன் இப்ப அந்த பெர்கமு பட்டினத்தில் பாபிலோனிய கொள்கைகளும் பாபிலோனிய அஞ்ஞான மார்க்கத்தினுடைய எல்லா கொண்டாட்டங்களும் எங்க இருக்குது? பெர்கமு பட்டினத்தில் இருக்குது. இப்ப மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க, எப்படியாவது இந்த விழாக்களை என்ன பண்ணும், உள்ள கொண்டு வரணும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க கிறிஸ்தவத்தில் பார்க்கறான், ஆஹா இங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியம் இருக்குது, இங்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற காரியம் இருக்குது, இங்கு கிறிஸ்து மரித்தார் என்ற காரியம் இருக்குது. இப்போ அவன் என்ன செய்யறான் அப்படின்னா இந்த கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்ள கொண்டு வரான். கொண்டு வந்து பேரை மட்டும்தான் மாற்றினான். ஆனால் உள்ள இருக்கிற பொருள்லாம், உதாரணம் சொல்லட்டுங்களா, பிள்ளை டேப்லெட் எடுக்க மாட்டாப்புல, என்னடா செய்யலான்னு யோசிக்கிறோம். எனக்கு ஒரு வாழைப்பழம் கிடச்சிருச்சு. இப்போ டேப்லெட் என்ன பண்ணிட்டோம், வாழைப்பழத்துக்குள்ளே நுழைச்சிட்டோம். பாப்பாவுக்கு என்ன தெரியும், அப்பா வாழைப்பழம் கொடுக்குறாருன்னு தெரியும். ஆனால் உள்ள என்ன இருக்குதுங்க, உள்ள என்ன இருக்குது, மாத்திரை இருக்குது. இப்போ பிள்ளையும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த மாத்திரை வர நேரத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக கடிக்கணும் பார்த்துக்க அப்படின்றேன், பிள்ளை உடனே கொஞ்சம் அதிகமாக கடிச்சிட்றாப்புல. இப்போ நான் சொல்கிறேன் மெல்லக்கூடாது, உடனே முழுங்கிடணும் அப்படின்னு சொல்கிறேன், விழுங்கிடு அப்படின்னு சொல்கிறேன். விழுங்கிடுன்னு சொன்னோடனே பிள்ளையை விழுங்கிட்டா. இப்போ பிள்ளையின் பார்வைக்கு அது என்ன, வாழைப்பழம். ஆனால் உள்ளே இருந்தது எக்ஸாக்ட். இன்னைக்கு புனித வெள்ளியாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இது எல்லாம் போய் கிறிஸ்தவ மார்க்கங்கள் ஆராய்ந்து பார்க்கட்டும். இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா பெர்கமு பட்டினத்தில் அந்த பாபிலோனை விட்டு ஓடி வந்த அந்த சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் என்ன அஞ்ஞான தெய்வத்தினுடைய காரியங்களை பின்பற்றி வந்தாங்களோ அந்த காரியத்தை எல்லாம் கான்ஸ்டன்டைன் மன்னன் 325 சட்டத்தை போட்டு அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தவன் என்ன செய்யறான் பாருங்களேன், சூரிய நமஸ்காரம் தான் முதலாக அவன் கொண்டு வந்தது. என்ன செய்யறான், சனிக்கிழமை தான் அது வரைக்குமே பரிசுத்தமான 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள். இப்போ அவன் கொஞ்சம் அதை மாற்றி, நாங்கள் இவ்வளோ பிடி கொடுத்துருக்குறோமே எங்களுக்காக கொஞ்சம் விடக்கூடாதான்னு சொல்லி அவன் மேலே இருக்கிற அந்த மார்க்க தலைவர்கள்கிட்ட பேசினான். அவங்களும் அந்த சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரின்னுட்டாங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து வாசித்து பாருங்க, 321 அப்புறம்தான் சனிக்கிழமை இருந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை கிறிஸ்தவ உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போதான் ஓய்வு நாள். ஆனால் சிந்திச்சு பாருங்க, இன்றைய வரைக்கும் இதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று சொல்வதற்கு தேவன் எலியா பயந்தாரு. நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதி இருக்கிறேன்னு பயந்தாரு. ஆண்டவர் எலியா கிட்ட என்ன சொன்னாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத எத்தனை பேரை வச்சிருக்கிறேன்னாரு, 7000 பேரை வச்சிருக்கேன்னு சொன்னார். பாருங்க, இந்த உண்மையான சத்தியத்திற்கு தேவன் அநேக விதமான பிள்ளைகளை இந்த உலகத்தில் சாட்சி கொடுக்கும்படியாய் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்போ இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் அப்படியே ஞாயிறு ஆசரிப்பை கொண்டு வந்தான், சூரிய வணக்கத்தை கொண்டு வந்தான். நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்புக்கு அவன் போனான் அப்படின்னா, நீங்கள் யோசித்து பாருங்க, சன் டே, சன் அப்படின்னா என்ன அர்த்தம், சூரியன். சூரிய நமஸ்காரத்தை தான் அவன் இப்படி மாற்றிட்டான். ஆனால் கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை நாள், அன்னைக்கு தான் ஆண்டவரை தேட முடியும். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, வேதம் அதுக்கு அனுமதி தருகிறதா?
இது எல்லாம் எங்கிருந்து வந்த கொள்கைகள்? அன்னைக்கு அந்த பாபிலோனிய கடவுள் தான் அஸ்தரோத்து. காலில் படிச்ச இல்லைங்களா? அதுக்கு பேரு ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்தார் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அந்த இஸ்தார் தான் ஈஸ்டரா மாறி போச்சு. தம்முஸ் பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸா மாறி போச்சு. அந்த அந்த தம்முஸ் உயிர் தெழுந்த நாள் தான் இன்னைக்கு எதுவா சொல்லப்படுதுன்னா ஈஸ்டர்னு சொல்லப்படுது. தம்முஸ் மரிச்ச தினம் தான் இன்னைக்கு புனித வெள்ளியா சொல்லப்படுது. அவன் என்ன பண்ணிட்டான்? பேரை நீ வச்சுக்க, உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் யாருது? என்னுடையது. வானராக்கினி அப்படின்னு காலையில் ஒரு விஷயத்தை படிச்சேன் இல்லைங்களா? இந்த வானராக்கினி இன்னைக்கு இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் அறியும், என் ஜனமோ என் அறியலன்றார். இன்னைக்கு யாரை வச்சு தொழுது கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை அறியாமையே கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு தொழுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பாரம் நீ வச்சிருக்கிறது எல்லாம் பாபிலோன் கடவுள்பா, பாபிலோனுடைய கொள்கை. வேதத்தில் ஒரு இடத்திலும் இப்படிப்பட்ட விஷயத்தை நீ பார்க்க முடியாது. தூபம் காட்டுகிற காரியம் ஆலயத்தில் இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா? எப்போ வந்துச்சு இந்த தூபம் காட்டுகிற காரியம்? கிறிஸ்தவ வரலாற்றில் எடுத்து பாருங்க, எங்கேயுமே தூபம் காட்டுற பழக்கம் இல்லவே இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தோடு அது முடிஞ்சு போச்சு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிறகு தூபம் காட்டுற ஒரு காரியம் இல்லவே இல்லை. இன்னைக்கு ஆலயத்தில் தூபம் காட்டுகிற காரியம் வந்திருக்குது. இது எங்கிருந்து வந்துச்சு? காலையில் படிச்சோமா, நிகுஸ்தானை வச்சு என்ன செஞ்சாங்களாம்? தூபம் காட்டினார்கள் படிச்சோம் பாருங்க. அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகளும் போதனைகளும் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கொண்டாட்டங்களாய் மாறி நிற்குது. அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கொள்கைகளும் போதனைகளும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் கொள்ளாட்டங்களா இன்னைக்கு மாறி நிக்குதுங்க. பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் தான் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்துச்சு? திருச்சபைக்குள்ள நுழைஞ்சிச்சு. நுழைச்ச ராஜா யாரு? கான்ஸ்டன்டைன். வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. பாலாக்கும் பிழையாமும் சேர்ந்து இஸ்ரவேலை எப்படி கவிழ்த்தார்களோ அதே போல கான்ஸ்டன்டைன் மன்னனும் அன்னைக்கு இருந்த மத தலைவர்களும் சேர்ந்து யாரை கவிழ்த்துட்டாங்க? கிறிஸ்தவர்களை கவுத்துட்டாங்க. பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் யோசித்து பாருங்க, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, இந்த இன்னும் அநேக காரியங்கள் இது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த பாபிலோனிய கொள்கைக்குள்ளாக தான் வந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த குருத்தோலை கொண்டு வந்து ஒரு விழா கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அதனுடைய சாராம்சம் என்னங்க? எதுக்காக அதை கொண்டாடுறாங்க? அது எப்போ கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம்? கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் தான் அந்த சம்பவம் இல்லை. கிறிஸ்து முதலாம் வருகை வந்து அவர் போயிட்டார். இப்போ எத்தனாவது வருகை வரப்போறாரு? ஆனால் சாத்தான் இன்னும் மக்களை எந்த வருகையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறான்? முதலாம் வருகையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ இரண்டாம் வருகைக்கெல்லாம் ஆயத்தம் ஆகாத, அது உனக்கானது இல்லை, நீ இன்னும் எங்க இரு? முதலாம் வருகையிலே இரு. அப்ப அந்த தினத்தை அனுசரிப்பதற்கான காரணம் என்ன? இது எங்கிருந்து வந்தது என்பதை யாராவது யோசிச்சு பார்க்கறாங்களா? இந்த நிகழ்வுகள் தான் எதுனா பாபிலோனின் மது. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிக் கொடுக்குது 14வது அதிகாரத்தில். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. அந்த மார்க்கம் உலக ஆட்சிக்கு ஆசைப்பட்டு வேதாகமத்தை துறந்து என்ன செஞ்சா? தன்னை அர்ப்பணம் செஞ்ச ஒரு வசந்த வாசம் முடிக்க போறோம், சீக்கிரமா முடிக்க போறோம். நம்ம 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 18-19. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 18-19. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களே ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். ஆண்டவர் சொல்றாரு யோவான் மூலமா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்கப்பா அவங்க. யாரு பிரிஞ்சு போனது? யாருங்க சொல்லட்டுங்களா? அந்தி கிறிஸ்து வெளியில பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு மதமோ மார்க்கமோ அல்ல. அந்தி கிறிஸ்து யார் தெரியுங்களா? எக்ஸ் கிறிஸ்டியன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களா இருந்தவங்க தான்.
ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ற போர்வையில் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பேருக்கு கிறிஸ்தவம், ஆனா உள்ள இருக்கிற எல்லா காரியமும் அஞ்ஞானம் தான். அதை தான் சொல்றாரு, அவன் தாண்ட அந்தி கிறிஸ்துன்றார் ஆண்டவர். கிறிஸ்துவ கல்மானவர்களே, இந்த பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டங்களில் இவ்வளோ விதமான பொய்யான உபதேசங்களும் போதனைகளும் உள்ளத்துக்குள் நிகழ்ந்திருந்தாலும் அன்னைக்கு உண்மையாய் நிலைத்திருந்த ஒரு கூட்டம் இருக்கதான் செய்து. ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 15 வாசிக்கிறேன். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு, நான் அதை வெறுக்கிறேன். இதே போல 7 திருச்சபைகள் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனை அப்படின்னு ஒரு திருச்சபையில் படிச்சு. எந்த திருச்சபை? நீங்க போய் பாருங்க. எபேசு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் அது போதனையெல்லாம் இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா கிரியே தான் இருந்துச்சு. யாரோ 1-2 நபர் தான் பாவம் செய்யலாம், இஷ்டப்படி வாழலாம், ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துட்டா போதும் நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை யாரோ 1-2 நபர் தான் வச்சிருந்தான். ஆனா பாருங்க, பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் அந்த கிரியை என்னவா மாறிடுச்சான்? டாக்டரினா மாறிடுச்சான், போதனையா மாறிடுச்சான். சரிங்க, இந்த கிரியை எப்படி போதனையா மாறிச்சு? இந்த கிரியை உடைய நபர்கள் மேல தலைமைத்துவத்துக்கு வந்தாங்க. தலைமைத்துவத்துக்கு வந்தவங்க அந்த போதனையை எங்க கடத்திட்டாங்க? திருச்சபைக்குள்ள கடத்திட்டாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நபருடைய போதனையும் சரியா இருக்கிறதா? ஒரு தவறான உபதேசம் ஒரு திருச்சபைக்குள்ள வரும் அப்படின்னா அந்த போதனை ஒரு திருச்சபையை பாழாக்குகிற அளவிற்கு அது பலம் வாய்ந்தது என்பதை இந்த சம்பவத்தில் பார்க்க முடியும். 3 ஆசீர்வாதங்கள் இந்த பெர்கமு திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ கடைசி பரியந்தமும் மரண பரியந்தமும் உண்மையா இரு, நான் உனக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்னார். முதல் ஆசீர்வாதம் என்னங்க? மறைவான மன்னா. அது என்னங்க மறைவான மன்னா? மறைவான மன்னா எங்க இருக்குது? மன்னா அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? அது மறைவான மன்னா அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மறைவான மன்னா யாரு? அந்த மறைவான மன்னா யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாச கண்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறான்? நமக்கு தர போறாராம். நீ சத்தியத்துக்கு உண்மையா இருப்பா. இந்த உலகத்துல 1000 விதமான தவறான போதனைகள் வரலாம். இந்த உலகத்துல அஞ்ஞான கொள்கைகள் ஆண்டவருடைய திருச்சபைக்குள்ளாக வரலாம். ஆனால் நீ உண்மையும் உத்தமமா இருப்ப அப்படின்னா இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் நீ இருப்பன்னு சொல்றார். மறைவான மன்னாவுக்கு அடுத்த அர்த்தமும் உண்டு. அந்த மறைவான மன்னா பாருங்களேன், ஆசரிப்பு கூடாரத்தில் 2 இடத்துல அந்த மன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சமூகத்தப்ப மேசையும் மன்னா என்ற அர்த்தம் முடியது தான். ஆனா சமூகத்தப்ப மேசையை காட்டிலும் இன்னொரு இடத்துல மன்னா இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சா மன்னா. அப்ப அந்த மறைவான மன்னா என்பது யாரை குறிக்கக்கூடியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் சொன்ன பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையும் உத்தமத்தோடு இருப்ப அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த வேதாகமத்துல எங்கெல்லாம் மறைவான சத்தியங்கள் இருக்கிறதோ அந்த மறைவான சத்தியங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன் என்று முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 2வது ஆசீர்வாதம் வெண்மையான குறிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இல்லைங்களா? இந்த வெண்மையான குறிக்கல் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, ரோம ஆட்சியின் காலகட்டங்களில் அந்த பெர்கமு பட்டினத்தில் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நபர் குற்றவாளி அப்படின்னா கருப்பு கல்லை கொடுப்பாங்க, ஒரு நபர் நிரபராதி அப்படின்னா எதை கொடுப்பாங்க? வெண்மையான கற்களை கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இரு, நான் உன்னை நீதிமானா மாத்துறேன். நீ சத்தியத்துக்கு உண்மையுள்ளவனாய் இரு, நான் உன்னை சாட்சி உள்ளவனாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய உண்மை தன்மையை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 3வது வார்த்தை புதிய நாமத்தை எழுதுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது என்னங்க புதிய நாமம்? நாமம் என்பது எதை குறிக்குது? குணம். அப்ப புதிய நாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எங்கிருந்து வரும் புதிய குணம்? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் இயல்பு பாவம் செய்கிற இயல்புப்பா, உன் குணம் ரொம்ப அழுக்கான கந்தையான குணமா இருக்குது. நீ சத்தியத்துக்கு உண்மையாயிரு, என்னிடத்துல உண்மையுள்ளவனாயிரு. நீ என்னிடத்துல உண்மையுள்ளவனா இருந்த அப்படின்னா நான் நிச்சயமாய் நல்ல குணத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு போவேன். எப்பயுமே நான் வாசிக்கிற வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். நம்ம 1 யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் வரும்போது
அவரை தரிசிக்கிற நாம் அவருக்கு ஒப்பாய் மாறி இருக்க வேண்டும்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப அவருக்கு ஒப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய குணத்துல நீங்களும் நானும் வந்திருக்கணுமா. அன்பானவர்களே, பிழையாம் அந்த கூலிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றான் அப்படின்னா எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி போனான். ஆண்டவர் பிழையாமோடு எப்படி போராடினாரு? கழுதை நிக்குதுங்க, கழுதையை போட்டு அடி அடி அடின்னு பிழையாம என்ன பண்றான்? அடிக்கிறான். கழுதை பேசுது, எப்பயாவது நான் உனக்கு இப்படி செய்திருப்பேனா? உன் கண்ணை திறந்து பாரு, எதிர நிற்கிறவர் யாருன்னு பாருன்னு பார்க்கும்போது உருவின பட்டயத்தோடு தேவன் நிற்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் வாயின் பட்டயத்தோடு உன்னாடு நான் வந்து யுத்தம் புரிவேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சத்தியத்துக்குள்ள வாடு. இந்த உலகத்தில் பொய்யும் இருக்குது, உண்மையும் இருக்குது. எது உண்மை என்பதை ஆராய்ந்து கொள். நீ உண்மையை ஆராய்ந்து கொண்டு எனக்கோடு உண்மை உத்தமா இருப்பேன், 3 ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். ஒருவேளை நீ உண்மையின் பக்கம் நிற்காம பொய்யின் பக்கம் நிற்ப அப்படின்னா என் பட்டயத்தோடு உன்னோடு நான் போராடுவேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குதா, கிறிஸ்துவுக்கு உண்மையான காரியமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். கிறிஸ்மஸ் வரட்டும், ஈஸ்டர் வரட்டும், குட் ஃப்ரைடே வரட்டும், எந்த நாள் வேணாலும் வரட்டுங்க, ஆனால் அது எல்லாம் வேதாகமத்தில் இருக்குதா? கிறிஸ்து அதை பற்றி சொல்லியிருக்கிறாரா? முன்னாடி இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்களா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து எது சத்தியமோ சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் சத்தியமும் இருக்குது, அசத்தியமும் இருக்கிறது. சத்தியத்தின்பால் வாழ கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் நிறைவு கீதமாக 255வது பாடல், நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என்ற பாடலை முடிவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து பாடுவோம்.